யாரோட உதவியுமே இல்லாம ஒருவரால மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட முடியுமா? எனக்கு யாருமே உதவி செய்யறது இல்லைங்க, நானாதான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றது சரியா இருக்குமா? அப்படித்தான் ஒரு செல்வந்தரிங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. நானாதாங்க இந்த இடத்துக்கு வந்தேன், எனக்கெல்லாம் யாருமே உதவி பண்ணல, என்னோட உழைப்பு மட்டும்தான் காரணம் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய செல்வந்தராகவும் அந்த ஊர்ல இருக்கிறாரு. அவரோட வீட்டுக்கு தான் நம்ம ஔவையாரம்மா வர்றாங்க. ஔவையாரம்மா மேல அவருக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. அப்ப அவர் பார்த்த உடனேவும் ஔவையாரம்மா கேக்குறாங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு பொருள் வேணும் அப்படின்னு. அதுக்கு இந்த செல்வந்தர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ கேளுங்கம்மா, நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒரு அரிசி வேணும் அப்படின்னு. அம்மா, என்கிட்ட நிறைய பொருள் இருக்கு, நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், அல்லது அரிசி வேற எவ்வளவு வேணும் வேணாலும் கேட்கலாம், இது ஒரே ஒரு அரிசி தான் வேணும்னு கேக்குறீங்களே. இல்லப்பா, எனக்கு ஒரே ஒரு அரிசி தான் வேணும் அப்படின்னு ஔவையாரம்மா கேக்குறாங்க. சரின்னு அவங்களுக்கு ஒரு அரிசியும் கொடுக்குறாங்க. அந்த அரிசியை கையில வாங்கின ஔவையாரம்மா இந்த அரிசி அந்த அந்த அரிசிக்கு மேல மூடி இருக்கும் இல்லையா அந்த உமி, அந்த உமியோட தானே இந்த அரிசி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த செல்வந்தர், ஆமாம்மா, உமியோட தான் அரிசி வந்துச்சு, நெல்லா இருந்து அதுக்கப்புறம் தானே அரிசியா நம்ம மாற்றோம், அது போல உமி மூடிதான் இருந்துச்சு, அந்த உமி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது அரிசியா மாறுச்சு அப்படின்னு. அப்படின்னா எனக்கு இந்த அரிசி வேண்டாம், உமியே இல்லாத உமியால மூடப்படாத ஒரு அரிசி தான் வேணும் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. அப்ப இவர் செல்வந்தர் சொல்றாரு, அது எப்படிமா முடியும், எந்த ஒரு அரிசியா இருந்தாலும் அந்த உமி இருந்தா தானே, அந்த உமிக்குள்ளதானே இந்த அரிசியே உருவாகுது, அதன் பிறகு தானே நம்ம அந்த உமியை எடுத்ததுக்கு அப்புறம் தானே நம்ம கையில அரிசி கிடைக்குது, அப்படி இருக்கும்போது உமியே இல்லாத அரிசி சாத்தியமே இல்லை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அதே மாதிரிதான் நீ இந்த அளவுக்கு பணக்காரனா ஆனதுக்கு காரணமும் உனக்கும் ஒரு சிலர் உதவி பண்ணினதுனால தான் உன்னால இப்படி வர முடிஞ்சிச்சு, யாராலையும் எந்த உதவியுமே இல்லாம இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. மறைமுகமா சின்ன சின்ன உதவிகள் கண்டிப்பா இன்னொருத்தர் செஞ்சுதான் ஆகணும், அப்படின்னா தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். நீ மட்டும் இல்ல, இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்குமே இன்னொருவரோட உதவி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. யாருமே நானாதான் இந்த இடத்துக்கு வந்தேன், எனக்கு யாரோட உதவியுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தருக்கே புரிஞ்சிச்சா, ஆமால, கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தர் பிறக்கிறதுக்குமே நம்மளோட அம்மா அப்பாவோட அவங்க நம்மளை பெத்து வளர்க்க போய் தானங்க நம்மளே இன்னைக்கு இருக்கிறோம். அவங்க அன்னைக்கு நம்ம பார்க்கல அப்படின்னா நம்ம எப்படி? அதை விளக்குற கதை தாங்க இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.